இது என்ன ஸ்கூட்டி பப்பு வண்டி. ஆமாம், இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க கட்ட கட்ட கட்டான்னு வால்வடி மாதிரி சவுண்டு வந்துச்சு. சட்டி சட்டின்னு வந்துச்சு, கடக்கணும் மாறி விட்டு வந்துச்சு. நம்ம கஸ்டமர் தான். ஆனால் இடையில ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கும்போது இன்ஜின் அப்படி நின்றுச்சு, சிசி ஆயில் இல்லாமல் நின்றுருக்கு. அதோட பக்கத்தில் உள்ள ஊர் பக்கம்தான். ஊர் பக்கத்துலேயே கொடுத்து வேலை ஆற்றுருக்காப்புல 6000 சில்லரை என்னமோ வாங்கியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் பில் வாங்கலை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ள வால்வு எதுவும் செக் பண்ணல போலுக்கு. லேத்தில் கொடுத்து வேலை பார்க்காம மெக்கானிக்காக வேலை ஆற்றுருப்பா போலுக்கு. அந்த மாதிரி யாரும் தவிர செய்யாதீங்க. பாவம் அவர் கஸ்டமரு. அவர் ஆட்டோ மெக்கானிக் தான். ஆனால் வெளித்தனமான ஆளாக இருக்காங்க. பில்லு கூட வாங்கலண்ணே, கொடுத்துட்டேன், காசு கேட்டார், கொடுத்துட்டேன், வேலை ஆற்றுறது. ஏன்னா அவர் ஒரு மெக்கானிக்கினால ஒரு நம்பிக்கை என்பதில் கொடுத்துருக்காரு. ஆனால் சவுண்டு அதிகமாக கேட்குது, கடன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது உள்ள பிரித்து லேத்தில் கொடுத்து வேலை ஆக்காமல் அவங்களா வேலை ஆற்றுருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை பிரித்து வேலை பார்த்தேன், ஆனால் இந்த பொருள் மாற்றினா போதும், இதை மட்டும் மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆள்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. அவர் கஸ்டமர் பாவம் இப்போ தானே வேலை பார்த்தேன், சவுண்டு வருது அப்படின்னு கொண்டு வந்தார். நானும் வால்வு டைட் பண்ணி கொடுக்கலாம் பார்த்தா வால்வுலாம் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே டைட் பண்ணோம்னா மைலேஜ் கொடுக்காது. ஏன்னா வால்வு ஓவர் டைட்டாக இருந்தால் ஸ்டார்டிங் டேப்பில் வர மைலேஜ் கிடைக்காது. ஆமாம், தயவுசெய்து இன்ஜின் தான் வண்டி வேலை பிடிச்சிங்கன்னா முறையாக லேத்தில் கொடுத்து வேலை ஆற்ற மாட்டுங்க. அதான் கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கும், வண்டி நல்லாவும் இருக்கும். இது வேலை ஆற்று இப்போ 6 மாதம் கூட இருக்காது. ஆனால் சவுண்டு வந்துடுச்சு. இப்போ அவர் யோசிக்கிறாரு, இப்போ தான் வேலை ஆற்றேன் அப்படிங்கிற மன உளைச்சல் மாதிரி அவருக்கு இருக்குது. இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல. அதனால் தயவுசெய்து மெக்கானிக் யாராக இருந்தாலும் லேத்தில் கொடுத்து வேலை ஆற்ற மாட்டுங்க. நீங்களாம் இதையும் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியாதுல்ல. லேத்து வேலை லேத்துலாம் செய்யணும். இல்லை லேத்து மாதிரி இங்கே ஒர்க் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், அவர் ஏன்னா கரெக்டாக காசை கொடுத்து கேட்ட காசை அப்படியே கொடுத்துருக்காரு. ஆமாம், அதனால் முறையாக அதுவும் செஞ்சு முறையாக மாட்டுங்க. அதுதான். ஏன்னா இது உடனே தெரிகிற பொருள் இல்லை. நாலாவது தான் இதோட நீங்கள் என்ன வேலை ஆற்றிங்க சவுண்டு காட்டி கொடுத்துரும். ஆமாம், அப்போது அது உங்களுக்கும் கெட்ட பேர் ஆகிடும், அவருக்கும் என்ன பணத்தை கொடுத்து ஏமாந்த மாதிரி ஆகிடும். ஆனால் தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. லேத்தில் கொடுத்து வேலை ஆற்ற மாட்டுங்க. அப்போ தான் வால்வு, ஏன்னா ஆயில் இல்லாமல் நின்ற வண்டியில் இல்லாமல் உள்ள வால்வு கைடு எல்லாம் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கேம்சாட் பேரிங்கு எல்லாமே அதிகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேத்தில் கூட செக் பண்ணி எது போச்சோ விவரத்தை சொல்லி கஸ்டமர்கிட்ட பணம் வாங்கி கூட மாற்றுங்க. ஆனால் மாற்றாமல் மட்டும் விட்டுறாங்க. அது நாளாக உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும், சவுண்டும் காட்டி கொடுத்துரும்.